அனைவருக்கும் வணக்கம். எம் சேனல் டிவி மூலமாக இன்று கனடாவிலே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் காப்பாளர் மின் மகாலிங்கம் அவர்களுடனான ஒரு நேர்காணலை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். இந்த நேர்காணலில் மின் மகாலிங்கம் அவர்கள் எப்படி இந்த அரசியல் கட்சியை இங்கே கொண்டு வந்து மிகவும் நேர்த்தியாக இவ்வளவு காலமுமாக இந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக இவர் காப்பாளர் என்பதை விட இவர் அதற்கு முன்பாக பொறுப்பு வாய்ந்த பல பதவிகளில் இருந்து மிகவும் திறமையாக செயல்பட்ட ஒருவர் என்று எல்லோரும் பாராட்டப்படுகின்ற ஒருவர். அவரை நாங்கள் இன்று இந்த நேர்காணலுக்கு அழைத்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் மின் மகாலிங்கம் ஐயா. வணக்கம் திரு மகேந்திரன் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றோம். வணக்கம் நேயர்களே, என்னுடைய இனிய தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக நாங்கள் பேசிக்கொள்வது, நீங்கள் இந்த உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கனடா கிளையினுடைய செயல் திட்டங்கள், செயல்பாடுகள், இது எப்படி மக்களை போய் சென்றடைகிறது, மக்கள் எந்தளவு தூரம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையிலே இருக்கின்ற மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற, மக்களுக்கு விமோசனம் கொடுக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் இருந்து எங்களுடைய ஆதரவை, அனுசரணையை கொடுப்பது தான் அந்த நோக்கம். அத்தோடு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்கள், அவர்களுக்கான உதவிகள், அவற்றையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்தளவு அந்த பணிகளை முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். ஒரு பெரிய அமைப்பாக இல்லாமல் விட்டாலும் கூட எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப, எங்களுடைய மக்களினுடைய, எங்களுடைய அங்கத்தவர்களுடைய தொகைக்கு ஏற்ப நாங்கள் செய்கின்ற பணி நிச்சயமாக ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் கணிசமான பணிகளை செய்திருக்கின்றோம். கணிசமான அரசியல் பணிகளையும் செய்திருக்கின்றோம், அபிவிருத்தி பணிகளையும் செய்திருக்கின்றோம். சரி, நாங்களும் அதை அறிந்திருக்கின்றோம். நீங்கள் கூடுதலாக சேவைகள் செய்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் நமது சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய இலங்கை வாழ் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்களுக்கு பல உதவி திட்டங்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். நான் அதை அங்கே நின்ற பொழுது அவதானித்திருந்தோம். இப்பொழுது நான் கேட்கிறேன், இப்போ சூழ்நிலையில் இந்த பொருளாதார கஷ்டம் என்று வந்ததன் பிற்பாடு எமது தமிழில் மக்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மாகாணம் மட்டுமல்ல, மலையகத்தையும் இதுக்குள்ளே இணைத்துக் கொள்ளலாம் என்று அவர்களும் தமிழ் மக்கள். அந்த ரீதியில் ஏதாவது ஒரு புதிய திட்டத்தின் பிரகாரம் அந்த வறுமையை போக்கக்கூடிய மாதிரி ஏதாவது உங்களால் பண உதவிகள் செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கின்றீர்களா? எங்களுடைய திட்டத்திலே பிரதானமாக நாங்கள் வீட்டு தோட்ட திட்டத்திற்கு நாங்கள் எங்களுடைய பெரும் பங்களிப்பை செய்திருக்கின்றோம். இலங்கையிலே செயற்படுகின்ற நீரோ, நார்த் ஈஸ்ட் நீரோ என்று சொல்கிறது நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் சென்டர். அந்த அமைப்பினூடாகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்கின்றோம். அவர்கள் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினூடாக நாங்கள் பல பணிகளை செய்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தலைவர் தானாகவே தன்னுடைய பெயரிலேயே பல குடிநீர் கிணறுகளை அமைத்து கொடுத்திருக்கின்றார். பல திட்டங்களை நாங்கள் எங்களுடைய அமைப்பினூடாக செய்திருக்கின்றோம். குடிநீர் திட்டங்கள், அதாவது பல மக்களுக்கு குடிநீர் இல்லாத பிரச்சனை இருக்கிறது, அதற்கு நாங்கள் பல உதவிகளை செய்திருக்கின்றோம். மற்றது ஒரு மக்கள் தங்களுடைய வருடத்தை, அதாவது பொங்கல் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி தங்களுடைய அந்த வருஷத்துக்கான செயற்பாடுகளை தொடங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல நூற்றுக்கணக்கான பொங்கல் பொதிகளை வழங்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. அப்படி நாங்கள் எங்களால் முடிந்த பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். வீட்டு தோட்டம்ன்றது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த வீட்டு தோட்டத்தை நானும் செய்திருக்கிறேன். நாங்கள் நின்ற பொழுது
எங்களால் பலர் பயனடைந்திருக்கின்றார்கள். நான் அதை தலைவருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன், இப்படி அந்த வீட்டு தோட்டங்கள் செய்து. ஆனால் அதை கூடுதலான மக்கள் விரும்பாத இது உங்களிடம் கூட கேட்டிருக்கிறேன். நீங்களும் அதற்கு அவ்வளவு தூரம் சாதகமான பதில்கள் எங்களுக்கு வழங்கவில்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது வீட்டு தோட்டத்தை செய்கிறேன்னு சொல்கிறீர்கள், அதில் அர்த்தம் என்ன? வீட்டு தோட்டம் செய்யக்கூடியவர்களுக்கு, செய்ய விரும்புகிறவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வசதிகளைத்தான் நாங்கள் செய்கிறோம். நாங்களாக ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் வீட்டு தோட்டம் செய்ய வேணும், இன்னென்ன இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவது இல்லை. வீட்டு தோட்டம் செய்ய முடிந்தும், வீட்டு தோட்டம் செய்ய விரும்பியும் பொருளாதார கஷ்டத்தின் காரணமாக அவர்கள் அதை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். அந்த வகையில் பொருளாதார கஷ்டம் என்றால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் இருக்கா? அவர்களுக்கு நாங்கள் அந்த உதவியை செய்கின்றோம். அந்த அவர்களுக்கு தேவையான பண உதவியை நாங்கள் செய்கின்றோம். அப்போ அவர்கள் தங்களுடைய அந்த வீட்டு தோட்டத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வீட்டு தோட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்த பொழுது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்றால், ஜனாதிபதியினாலே அறிமுகப்படுத்தப்பட்டது ஆர்கானிக், அதாவது இரசாயன உரங்கள் இல்லாத பயிற்சியைத்தான் அவர் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் நாங்கள் அந்த பயிற்சியை யாழ்ப்பாணத்திலேயும் வன்னியிலேயும் முல்லைத்தீவிலையும் செய்திருந்தோம். ஆனால் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸாக வரவில்லை என்றால் மக்களினால் தொடர்ந்தும் அதை இயற்கை உரத்தை தேடி சென்று பெற்று அதை அந்த பயிர்களை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படவில்லை. இப்பொழுது நீங்கள் செய்கிற அந்த வீட்டுத்தோட்டம் எந்த அடிப்படையில், எந்த பயிர்களை நீங்கள் செய்கிறீர்கள்? பொதுவாக இரண்டுமே இருக்கிறது. அதாவது இயற்கை உரமும் பயன்படுத்துகிறார்கள், செயற்கை உரமும் பயன்படுத்துகிறார்கள். ரெண்டும் சேர்த்துத்தான் பயன்படுத்துகிறார்கள். இல்லை, எது கூடுதலாக அந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது? எனக்கு தோட்டம் செய்ய தெரியாது. அவர்கள் தங்களுடைய அனுபவத்தின்படி தங்களுக்கு தெரிந்த வகையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உதவிகளை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம். இயற்கை ரீதியாக நீங்கள் செய்கிற தோட்டங்கள் ஒரு காலம் இனிமேல் அது சாத்தியப்படக்கூடிய மாதிரி இல்லை. ஏனென்று சொன்னால் அது நாள் கூட எடுக்கிறது. நீங்கள் யூரியா போட்டு செய்கிறதா இருந்தால் யூரியாவில் 2 கிழமை 3 கிழமையிலே தக்காளி பழம் எல்லாம் மிளகாய்கள் எல்லாம் ஒரு 3 கிழமை பயிரிலே வளர தொடங்கிடுது. அப்போ அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒழிய இந்த இயற்கைக்கு என்று போகணும்னு சொன்னால் கஷ்டம் ஒரு காலம் தீராது, தொடர்ந்து கஷ்டமாக தான் இருந்து கொண்டே இருக்கு. அதை நாங்கள் தீர்மானிப்பதில்லை, அவர்கள் தாங்களே தீர்மானிக்கிறார்கள். ஓகே, நீங்கள் அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன விதமான போராட்டங்களை இங்கு முன்னெடுத்திருக்கின்றீர்கள்? மக்கள், அதாவது இந்த போராட்டங்கள் உலக ரீதியாக, சர்வதேச ரீதியாக மக்களுக்கு போய் சென்றடையக்கூடிய விதத்தில் ஏதாவது நீங்கள் நான் வயலன்ஸ் மூலமாக ஏதாவது நீங்கள் ஆரம்பித்திருந்தீர்கள்? முதலிலே நான் ஒன்றை தெரிவிக்க வேண்டும். மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகத்தான் போராட வேண்டுமே தவிர போராடுவதற்காக வாழக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கைக்கு போராட்டம் அவசியமான நேரம் அதை செய்ய வேண்டுமே தவிர போராட்டத்துக்காகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் அவதானிக்கிறேன். அந்த வகையிலே நாங்கள் போராட்டங்கள் என்று சொல்லி ஆயுத போராட்டம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அது 2009 மே 18 மௌனிக்கப்பட்டது. ஆகவே ஆயுத போராட்டம் இனிமேல் செய்ய முடியாது. இனிமேல் நாங்கள் செய்யக்கூடியது என்ன? நாங்கள் சத்தியாகிரக போராட்டங்கள் போன்றவற்றை ஆயுத போராட்டத்துக்கு முந்தின காலத்திலே செய்தோம். அதன் பிறகு அது சரி வரையில்லை என்று சொல்லி ஆயுத போராட்டம் செய்தோம். இப்போது அதிலேயும் இருந்து இப்போது எங்களுக்கு உள்ள தெரிவு என்ன, எங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவு என்ன என்று பார்த்தால் சர்வதேச, அதாவது ராஜதந்திர அரசியல் மட்டும்தான். இன்னும் ஒரு வகையாக சொன்னால் எங்களிடம் பணபலமோ அல்லது எந்த பலமுமே கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பலம் என்று சொன்னால் எங்களுடைய மூலபலம் மட்டும்தான். அந்த மூளையை பயன்படுத்தி நாங்கள் ராஜதந்திர ரீதியாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்தி நாங்கள் எடுக்கக்கூடிய அளவு எடுக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் நன்மைகளை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லும்போது வெறுமனே அபிவிருத்தி நன்மைகளை மாத்திரம் அல்ல, அபிவிருத்தி நன்மைகளும் வேண்டும், அரசியல் நன்மைகளும் வேண்டும். அப்போதுதான் ஒரு மக்கள் இனம் செழித்து வாழ முடியும், செழிப்பாக வளர முடியும். அந்த வகையிலே தான் என்னுடைய பார்வை இருக்கிறது.
ஓகே, நீங்கள் சொல்வது சரி. ஆனால் அதில் இன்னொரு நிலைப்பாடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எத்தனையோ முறை கிட்டத்தட்ட இந்த போராட்டம் இந்த சுதந்திரம் பெற்ற காலம் தொடக்கம் இன்று வரையும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் எல்லா போராட்டத்திலையும் வந்து இந்தியாவினுடைய ஈடுபாடும் அங்கே காணப்பட்டிருக்கின்றது. ஏன் நீங்கள் இந்தியாவை ஒரு சிறந்த ஒரு முறையில் எங்களுடைய பிரச்சனை தீர்க்கின்ற அளவுக்கு முன்னிலைப்படுத்த முடியாமல் இருக்கின்றது? ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தனி மனிதன் சரி அல்லது ஒரு நாட்டினுடைய அரசு சரி, யாரும் இன்றைய காலகட்டத்திலே நீதிக்காகவோ தர்மத்துக்காகவோ செயற்படுவது கிடையாது. தனி மனிதன் சரி, ஒரு கூட்டு இனமோ அல்லது ஒரு குழுவோ சரி, அல்லது ஒரு நாட்டினுடைய அரசாங்கமோ சரி, எல்லோரும் தத்தமது நன்மைக்காக மட்டும்தான் செயற்படுவார்கள். யாரும் வந்து இலங்கை தமிழ் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறது, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி செயற்படுவது கிடையாது. அது நடக்க முடியாது. அதை நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் தான் முட்டாளாக வேணும். ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய இந்த ராஜதந்திர அரசியல் என்று சொல்லியிருக்கல, ஒவ்வொருத்தரும் தந்தன் நன்மைகளைத்தான் கவனிப்பார்கள். தென்னிலங்கை அரசாங்கத்தினுடைய நன்மையைத்தான் கவனிக்கும். இந்தியாவினுடைய நன்மையைத்தான் கவனிக்கும். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நன்மைகளைத்தான் அவர்கள் பேணுவார்கள். அவர்களுக்கு அரசியல் நன்மை, பிராந்திய அதிகாரம், பிராந்திய வல்லரசு அந்த விடயங்களை அவர்கள் கையாளுவார்கள். அந்த வகையிலே இந்தியாவுக்கென்று சில அரசியல் நோக்கங்கள் உண்டு. அதே போல் அமெரிக்காவுக்கு உண்டு, மற்ற இங்கிலாந்துக்கு உண்டு, ஐரோப்பிய நாடுகளுக்கு உண்டு, எல்லாருக்குமே அப்படியான தன்மைகள் உண்டு. சைனாவுக்கு நிச்சயமாக உண்டு. ஆகவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையானது என்னென்று நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களை அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களுடைய நன்மைக்கு எதிராக நாங்கள் போராடாமல், அதே நேரத்திலே எங்களுடைய நன்மைகளை விட்டு கொடுக்காமல் அவர்களுடைய நன்மையோடு எங்களுடைய நன்மையையும் சேர்த்து ஒரே கோட்டில் சந்திக்கக்கூடியதாக நாங்கள் அந்த ராஜதந்திர அரசியலை செய்கின்ற போதுதான் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். நாங்கள் 47ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற 42 அந்த சுதந்திரம் பெற்ற நாள் துவங்கி இன்று வரைக்கும் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி யோசிச்சு கொண்டு எதுவுமே செய்யாமல் இருக்கவும் முடியாது. வாழ்க்கை என்று சொன்னால் அது போராட்டம்தான். வாழ்க்கை என்று சொன்னாலே சில சவால்களை சந்தித்து நாங்கள் வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த வகையிலே உலகத்திலே பிறந்த மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. எல்லா இனங்களும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. நாங்கள் தமிழர் என்று சொல்லி நாங்கள் கேட்டு பிறக்கவில்லை. சிங்கள மக்களாக நாங்கள் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டு பெறவில்லை. ஏதோ அவர்களுடைய அந்தந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை பொறுத்து அமைகின்றன. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய நன்மையை தேடி தங்களுடைய நன்மையை வேண்டி தங்களால் முடிந்தளவு முயற்சி செய்து தங்களுக்கு பெறக்கூடியதை பெறுவார்கள். அப்படி பார்க்கக்குள்ளே இலங்கையில் வந்து மூவின மக்கள் வாழ்கின்றார்கள். தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள். இவர்களிடையே இல்லாத ஒற்றுமையின்மை தான் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் மாதிரி தான் தெரிகிறது. இவர்களை ஒற்றுமையாக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பமும் உங்களுக்கு ஏற்படவில்லையா? இல்லை, இலங்கையில் அல்ல, நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கேயும் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். இவர்களும் பல பிரச்சனைகள் எங்களுடன் பிரச்சனைப்படுகின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் என்ன மாதிரி அவர்களை நீங்கள் கையாள முடியும்? நாங்கள் கையாளுவதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்துழைக்க வேண்டும். இதுவரையில் அப்படியான இதுவரையில் கிடைத்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இன்றைய சந்தர்ப்பங்கள், இப்போது இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் மிகவும் ஒரு ஆதரவான, எங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இனங்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற யுத்தத்தினாலே ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பொருளாதார அழிவு ஏற்படுகிறது என்பதை அந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களும், இலங்கை மக்கள் என்று சொன்னால் சிங்கள மக்கள் இப்போது உணரத் தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் அதை உணராத வரையிலே
அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. இப்போது இன்றைய நிலையிலே, அதாவது சென்ற ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு இனவாதத்தை பேசினால் நாங்கள் அரசாங்கம் அமைக்கலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணுகிய அந்த ராஜதந்திர அரசியல் திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பயன் கொடுக்கும். உடனடியாக எந்த பயனை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த அணுகுமுறைகள், அவர்களுடைய அணுகுமுறைகள் இப்போது ஓரளவுக்கு பயன் கொடுக்கின்றன. அந்த அணுகுமுறைகள் என்னென்று சொன்னால், இப்போ எங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா இந்த அப்படி எல்லாம் உங்களுக்கு அநீதி நடந்து போச்சுது, உங்களோட உரிமைகள் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி தர போகிறோம் என்று சொல்லி இந்தியா தர முடியாது, அமெரிக்கா தர முடியாது, சீனா தர முடியாது, உலகத்தில் யாருமே தர முடியாது. இல்லை தர முடியாது. ஆனால் இந்தியா தந்தது தானே 13வது திருத்த சட்டம். அதுக்கு இந்தியா என்ன செய்யுது? இந்தியா தந்தது அல்ல. இந்தியா அதாவது எங்களுடைய உரிமையை பறித்து வைத்திருப்பது யார்? இந்தியாவிட்ட இல்லை, அமெரிக்காவிட்ட இல்லை, சீனாவிட்ட இல்லை, வேறு எந்த உலக நாடுகளும் இல்லை. எங்களுடைய உரிமையை பறித்து வைத்திருக்கிறது சிங்கள அரசாங்கம். அப்போ எங்களுடைய உரிமை யார் பறித்து வைத்திருக்கணுமோ அவர்களிடம் இருந்து தான் நாங்கள் அதை திரும்ப பெற வேண்டும். அதற்கு இந்தியா உதவி செய்தது. இந்தியாவின் உதவியோடு இலங்கை அரசாங்கம் தான் 13வது திருத்த சட்டத்தை இயற்றினது, அதை உருவாக்கியது. அதுக்கு இந்தியா தன்னுடைய பங்களிப்பை செய்தது. அப்போ நாங்கள் எங்களுடைய உரிமையை உலகத்திலே எந்த நாடுகளிலும் இருந்தும் வாங்க முடியாது. காரணம் அது அவர்களிடம் இல்லை, அது இருப்பது சிங்கள அரசாங்கத்திட்ட. அப்போ நாங்கள் உலகம் எங்களுக்கு எப்படி உதவி செய்யணும் என்று சொன்னாலும் உலகம் கடைசியில் என்ன சொல்லும், இந்த 2 பேரும் இருந்து பேசுங்கோ, ஒரு 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 முடிவை காணுங்கன்னு சொல்லி கடைசியில் சிங்கள அரசாங்கத்தோட பேச சொல்லித்தான் விடும். அப்போ நாங்கள் சிங்கள அரசாங்கத்தோடு பேசாமல் அல்லது சிங்கள அரசாங்கத்தோடு ராஜதந்திர ரீதியில் நாங்கள் அணுகி அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் எங்களோட பிரச்சனையை நாங்கள் ஒரு காலமும் அதுக்கு எங்களுக்கு வேறு மார்க்கம் கிடையாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக அது சிங்கள அரசாங்கத்தோடு பேசித்தான் தீர்க்க வேண்டும். அப்படி பேசித்தான் தீர்ப்பதற்கு உலக நாடுகள் நிச்சயம் உதவி செய்யும். அந்த உலக நாடுகளுடைய நன்மைக்கு ஏற்ப அவர்கள் தங்களோட நன்மையை வச்சு கொண்டு தான் அதை செய்வார்கள். தங்களுக்கு நஷ்டம் அதாவது தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும்ன்றக்காக வேண்டி சிங்கள அரசாங்கத்தோடு உலக நாடுகள் பாய்த்து கொள்ள முடியாது. காரணம், இலங்கை என்ற அரசாங்கம் உலகத்துக்கு தேவை. அப்போ அவர்கள் என்ன பார்ப்பார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு தேவையான இலங்கை அரசாங்கத்தை அழித்து போட்டு அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போய் எங்களுக்கு இந்த உரிமையையும் பெற்றுத்தர போகிறது இல்லை. அப்போ இலங்கை அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க முடியும் அவர்களால். அந்த அழுத்தங்களை கொடுத்து கொண்டு எங்களை நீங்கள் போய் பேசுங்கோ என்று சொல்லி விடுவார்கள். நாங்கள் அவர்களோடு பேசித்தான் அதை தீர்க்க வேண்டும். உலக நாடுகளில் எத்தனையோ நாடுகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வெற்றியை கண்டிருக்கின்றது, சில பேர் தோல்வியை கண்டிருக்கிறது. நீங்கள் எங்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உலக நாடுகளின் அனுசரணையோடு பேசி ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் என்று சொன்னால், இந்த 75 ஆண்டு காலமும் இந்த தமிழ் மக்களுடைய இந்த பிரச்சனையை பற்றி தானே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் ஏதாவது ஒரு நாடு முன் அதை தீர்க்கணும் என்று தீர்மானித்தது? நான் அதைத்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எந்த நாட்டுக்கும் இலங்கையில் இனப்பிரச்சனையை தீர்க்கணும் என்று அவர்களுக்கு ஒரு தேவை இல்லை. இலங்கையில் இனப்பிரச்சனை தீர்க்கணும் என்ற தேவை எங்களுக்குத்தான் இருக்கிறது. எந்த உலக நாட்டுக்கும் அது இல்லை. அப்போ உலக நாட்டுக்கு என்ன இருக்கிறது? இலங்கை பொருளாதாரத்திலே முன்னேறிய தங்களுக்கு அப்போ ஒரு நாடு பொருளாதாரத்தில் முன்னேறினா தான் அவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும். அப்போ இலங்கையில் அந்த பொருளாதாரம் முன்னேறணும் என்று சொன்னால் இன ஒற்றுமை வேணும். பொருளாதார முன்னேற்றத்துக்கு நாட்டிலே அமைதி தேவை. அமைதி இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது. அப்போ அப்படியான விடயங்களை உலக நாடுகள் கவனிக்கும். அதாவது நீங்கள் இனப்பிரச்சனையை தீர்க்க இல்லை என்று சொன்னால் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது, எங்கள்கிட்ட கடன் வாங்கி கொண்டே இருப்பீங்கள், நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேணும், அது எங்களுக்கு நஷ்டம். அப்போ அப்படியான நன்மை தீமைகளை உலக நாடுகள் கவனிக்கும். அப்போ அந்த விதத்தில் தான் அந்த அப்படியான விடயங்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் எங்களோட விஷயத்தை சாதிக்க வேண்டும். அதாவது உலக நாடுகளுக்கு சாதகமாக, அவர்களுக்கு எதிராக போய் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை உலக நாடுகளினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அனுசரணையை பயன்படுத்தி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தென்னிலங்கை அரசோடு பேசித்தான் எங்களுக்கு ஏதாவது நாங்கள் எதையாவது எடுக்க வேண்டும். அப்படி தென்னிலங்கை அரசாங்கத்தோடு நாங்கள் பேசி ஏதாவது எடுக்க வேண்டும் என்று சொன்னால், தென்னிலங்கைக்கு அவர்கள் விரும்பினாலும் சில சமயம் தர முடியாத நிலைமை இருக்கும். காரணம், அவர்களால் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட இனவாதம். அப்போ அந்த இனவாதம் இருக்கும் வரைக்கும் அவர்கள் நினைச்சாலும் கூட அந்த இனவாதத்தை தாங்களே கட்டி எழுப்பி தங்களோட தேவைக்காக அந்த இனவாதத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தை கைப்பற்றி அரசாண்டு கொண்டிருந்த கட்சிகள் இப்போது தாங்கள் இல்லை நாங்கள் இப்போது இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைச்சாலும் கூட அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் இப்போது அதுக்கு எதிர். காரணம், அவர்கள் மக்கள் மனதிலே அந்த இன துவேஷத்தை வளர்த்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் செய்யக்கூடியது எங்களுடைய அரசியல் திட்டங்களோடு நல்லிணக்கத்தை, அதாவது உண்மையை சிங்கள மக்களுக்கு எடுத்து சொல்ல வேணும். சிங்கள மக்களுடைய உதவியையும் நாங்கள், அதாவது சிங்கள மக்கள், அதாவது உலகத்திலே எந்த ஒரு இன மக்களும் இன அடிப்படையிலே கூடாதவர்கள் அல்ல. எந்த ஒரு உலகத்திலே எந்த ஒரு இனமும் மக்கள் என்று நாங்கள் சொல்லிக்கல, ஒட்டுமொத்த மக்களும் கூடாதவர்கள் அல்ல. அந்த மக்களை வழி நடத்துகின்ற 15% அந்த அரசியல்வாதிகள் தான் அதுக்கு காரணம். ஆகவே அந்த அரசியல்வாதிகள் செயற்படுகின்ற போது அதுக்கு அந்த மக்களினுடைய அறிவை, அதாவது அரசியல் அறிவை நாங்கள் கொடுக்க வேணும். அதுக்கு நாங்கள் அந்த அதாவது எங்களுக்கு சார்பான சிங்கள மக்கள், சரியாக சிந்திக்கின்ற சிங்கள மக்கள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள் முன்பிருந்ததை விட. அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும் என்று சொல்லி ஏறக்குறைய 15-20 வருஷத்துக்கு முந்தி இருந்த சிங்கள மக்களினுடைய நோக்கத்தை விட இன்று மிக அதிகமான சிங்கள மக்கள், இல்லை எங்களுக்கு இந்த நாட்டு பிரச்சனை இன பிரச்சனையை தீர்க்கத்தான் வேணும், நாங்கள் எதுக்கு வீணாக எங்களுடைய சகோதர இனத்தோடு நாங்கள் சண்டை பிடிச்சி இருக்கிறதால எங்களோட பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. அப்படியான எண்ணம் கொண்ட சிங்கள மக்களுடைய தொகை அதிகரித்து கொண்டு வருகிறது. அந்த அதிகரிப்புக்கு குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகளும் கூட காரணம். உதாரணமாக நாடு முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம் இன ஒற்றுமைக்காக சிங்கள மொழியிலே. அப்படியான விடயங்களிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம். எங்களுடைய கட்சி, தமிழரசு கட்சி அதை செய்திருக்கின்றது. ஆகவே இப்போதும் நான் என்னுடைய பார்வையிலே நிச்சயமாக நாங்கள் சிங்கள மக்களுடைய ஆதரவை திரட்டாத வரை சிங்கள மக்களிலே அதாவது செல்வாக்கு செலுத்தக்கூடிய புத்தபிக்குகளை கூடி நாங்கள் நிச்சயமாக அவர்களையும் நாங்கள் கையாள வேண்டும். அப்போ நாங்கள் அவர்களை எதிரி என்று சொல்லி நாங்கள் எதிரியாக செயல்படுறதானே எதிரி என்று சொல்லி நாங்கள் தள்ளி வச்சு போட்டு நாங்கள் புறம்பாக தமிழ் மக்களுக்குள்ள தீர்வு காணலாமா? தமிழ் மக்களுக்கு உள்ள மட்டும் நாங்கள் போராடி இப்ப நீங்கள் சிங்கள மக்களுடன் இணைந்து என்று சொல்லக்கூடாது. அப்ப அவர்களுடன் அவர்களுடைய அபிப்பிராயத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். இணைந்து செயல்படுறது வேறு, அவர்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றுறது வேறு. அதாவது நான் சொன்ன மாதிரி எங்களுடைய உரிமையை அவர்கள் தான் பறித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசாங்கமும் மக்களும் அதற்கு ஓரளவு உடன்பட வேண்டும், அவர்களை உடன்பட வைக்க வேண்டும். அப்போ உங்களுடன் இருந்து செயல்பட்டு உங்களுடைய கேம்பிலே வளர்ந்து இன்றைக்கு இலங்கையில் சென்ற ஒரு அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார் உங்கள் ஹோதாஸ் அவருக்கு முன்னாள் தலைவர் என்று நினைக்கிறேன். அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? அவரினால் ஏதாவது சிங்கள மக்களோடு இணைந்து எங்களுக்கு எது செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா? அந்த ஏரியாவில் நான் வாழ்கிறேன். சிங்கள மக்களோடு இணைந்து என்ற சொல்லை பயன்படுத்துவதை நான் விரும்பவில்லை. இணைந்து என்று கருத்து ஒற்றுமையா இல்லை, கருத்து ஒற்றுமை என்று இதை நாங்கள் நினைக்க வேண்டும். அதாவது இப்போ சிங்கள மக்களோடு சேர்ந்து பேச வேண்டும், அவர்களுக்கு உண்மையை விளக்க வேண்டும். அதுக்காக அவர்கள் சொல்கிறதபடி நாங்கள் செய்ய வேணும்னு இல்லை. நீங்களும் அவர்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இலங்கையிலே இன ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன?
என்று சிங்கள மக்களுக்கு நாங்கள் போதிக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய சிங்கள மக்கள் இதுவரை ஏறக்குறைய சில வருடங்களுக்கு முன்பு வரை இருக்கவில்லை. ஆனால் இப்போது குறிப்பாக அறகலைய போராட்டத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் பலர் அதற்கு முன்வந்திருக்கிறார்கள். காரணம், அந்த அறகலைய போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக இது இனப்பிரச்சனை காரணமாக நடந்த யுத்தத்தினால்தான் இந்த பொருளாதார பிரச்சனை வந்தது என்பதை அவர்கள் மித்த திட்ட தெளிவாக உணர்த்தியிருந்தார்கள். அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை கோல்வேஸ் திடலிலேயே நடத்தினார்கள். இந்த வருஷம் கூட அந்த மாதவி அந்த பூங்காவில் இந்த வருஷம் கூட சிங்கள மக்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களினுடைய இதை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இது நாங்கள் இலங்கையிலே இப்போ காணக்கூடிய திருப்பங்கள். அப்போ இந்த சந்தர்ப்பங்களை, இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தித்தான் நாங்கள் எங்களுடைய உரிமையை பெறலாமே தவிர எங்களுக்குள்ள குண்டு சட்டி ஓடிக்கொண்டு அங்கே போகாத இங்கே போகாத வடக்கு கிழக்குள்ள உள்ள மட்டும் பேசிக்கொண்டு நிற்கிறோம் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு மக்கள் எங்கள்கிட்ட உரிமையை பறிச்சு வச்சிருக்கே இல்லையே. இப்போ வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் எங்களுக்குள்ளே ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பறிச்சு வச்சிருந்தால் நாங்கள் அவையிட்ட பறிச்சு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இது எங்கள்கிட்ட பறிச்சு வச்சிருக்கிறார்கள் சிங்கள அரசாங்கம், தென்னிலை அரசு. அவர்களிடமிருந்தான் நாங்கள் திரும்ப பெற வேண்டும். அதை நாங்கள் உணர வேண்டும். ஆகவே அவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் சொல்றீங்க, மாறி மாறி வர இந்த அரசாங்கங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய மாதிரியான மனநிலை இருக்கிறார்களா? நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், அவர்கள் அதாவது எந்த ஒரு தனி மனிதனும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சி சரி, தங்களுடைய நன்மையை தான் பார்ப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு அப்படி நீங்க ஒரு நாட்டில் 3 இனம் இருக்கைக்குள்ள தங்களோட நன்மையை பார்க்குற 2 இடம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கொண்டு நீங்கள் கூட நன்மையை பார்த்துட்டோம்னா பின்னால் வரும். நீங்கள் பேசுகிறது நீதி. நான் சொல்கிறேன், உலகத்திலே அப்படி நீதியின் அடிப்படையில் உலகம் இயங்குவதில்லை. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், உங்களுக்கும் இதால் நன்மை என்று புரிய வைக்க வேணும். இன்னும் ஒரு விதமாக சொன்னால், அதாவது நாங்கள் 2 பேர் பேசுகிறோம், சிங்கள அரசாங்கத்தோடு தமிழ் பகுதி பேசுகிறது. தமிழ் பகுதி வெல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற வரையிலே நாங்கள் வெல்ல முடியாது, எங்களுக்கு எதுவும் கிடைக்காது. எங்களுடைய உள்ளத்திலே இருந்து நாங்கள் நினைக்க வேணும், நாங்கள் வெல்லத்தான் வேணும். அதே நேரத்தில் அவன் தோற்கக்கூடாது, தோற்கக்கூடாது. ஆகவே இருவரும் வெல்ல வேண்டும். அப்படியான ஒரு மனோநிலையிலே தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேணும். இவனை தோற்கடிக்கணும் என்று சொல்லி எந்த பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்பட்டால் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வெற்றி காண முடியாது. ஆகவே சிங்கள மக்களினுடைய அவர்களுடைய ஏன் நினைக்கிறார்கள், அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன, அவர்கள் ஏன் இப்படி எங்களுக்கு செய்கிறார்கள் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அவனுடைய நோக்கம் என்ன, அவன் என்னத்தை தேடுகிறான், எப்படி அவர்களுடைய அரசியல் பின்னணி என்ன, அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள், அதுகளை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு இருக்கின்ற ஒரே பலம் மூளை பலம் மட்டுமே. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ நாங்கள் பொறுமையாக இருந்து ஒற்றுமையாக இருந்து தான் இந்த பிரச்சனை தீர்க்கலாம்னு சொன்னால் இன்றைக்கு எவ்வளவு காலமாக நாங்கள் அதை தான் செய்து கொண்டு வரோம். இது ஏதாவது ஒரு கிரீன் லைட் தெரியுதா உங்களுக்கு? இதில் விரைவில் இருக்கிறதால ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமான்றது. என்ன கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நாங்கள் அவர்களுடன் இணைந்து செல்லுங்க இணைந்து செல்லக்கூட்டு அதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வழி இருக்குமா என்றால் இணைந்து செல்லலாம். என்ன இணைந்துன்னா அவர்கள் அந்த புரிந்துணர்வுடன். இப்போ இந்த நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. இன்றைக்கு இலங்கையில் வடகிழக்கு மாநிலத்தில் நடக்கிற ஒரு போராட்டம் காணாமலாக்கப்பட்டவருடைய போராட்டம். நீங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு முக்கியமான ஒரு பதவிகளில் இருக்கிற நீங்கள், வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள், இந்த ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை தெரிந்த நீங்கள், இவர்களுடைய போராட்டத்தை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? காணாமல் ஆக்கப்பட்டோருடைய போராட்டம் பல வருடங்களாக நடக்கின்றது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாங்கள் வாழுவதற்காக போராட வேண்டும், போராடுவதற்காக வாழக்கூடாது. இந்த மக்களை தாங்களாக அவர்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியாமல் அல்ல, அவருடைய துன்பங்கள் எங்களுக்கு தெரியாமல் அல்ல, அவர்கள் பட்ட வேதனைகள் எங்களுக்கு தெரியாமல் அல்ல. ஆனால் 5 வருடமாக தொடர்ந்து அந்த மக்களை ரோட்டிலே வைத்து போராட வைக்கின்றதாலே அந்த மக்களுக்கு என்ன லாபம் என்பதை பற்றி அதை ஒழுங்கு செய்கிறவர்கள் அல்லது அதன் பின்னணியிலே இயங்குபவர்கள் சிந்திக்க வேண்டும்.
அந்த மக்கள் என்னை பொறுத்தவரையிலே தாமாக சென்று போராடுகிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்களினுடைய பின்புலத்திலே அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறவர்கள் அந்த போராட்டத்தை செய்ய வைக்கிறார்கள். போராட்டம் செய்து அதிலே ஒரு வெற்றி, போராட்டம் செய்ய வேண்டாம் என்று நான் சொல்ல இல்லை. ஆனால் அதில் இருக்கிற லாப நஷ்டங்களை நாங்கள் யோசிக்க வேணும். இப்போ என்னுடைய உங்களோட வீட்டில் ஒருவர் மரணமாகி போயினார் என்று வைப்போம். அப்போ நாங்கள் அயல் வீட்டுக்காரர் அல்லது நண்பர்கள் அல்லது சொந்தக்காரர் வந்து என்ன செய்வோம்? உங்களை அந்த கவலையிலே இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு எப்படி, உங்களை மீண்டும் ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது எப்படி என்று தான் நாங்கள் சிந்திப்போம். உங்களோட வீட்டிலே ஒரு இழவு நடந்து போச்சுன்னு சொன்னால் அதில் இருந்து நீங்கள் மீண்டு உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு எப்படி உங்களை கொண்டுடலாம், அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய உதவி. அதை விட்டு போட்டு நீங்கள் என்ன உங்களோட வாழ்நாள் முழுக்க அந்த இறந்தவருக்காக சித்தவிடு கொண்டாடி கொண்டிருங்கோன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அது நாங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான சூழ்நிலையை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இப்போ அவர்கள் என்ன கேட்குறார்கள், தங்களுக்கு ஒரு தீர்வு தாங்கன்னு சொல்லித்தான் கேட்கலாம். தீர்வுத்தானும் கொடுக்க முடியாமல் ஒரு அரசாங்கத்தால் இருக்க முடியுமா? பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அரசியல் என்பது எங்களால் எவ்வளவு பெற முடியுமோ அதை பெற்று கொண்டிருப்பது தான் அரசியல். ஆகவே இவ்வளோ நாளும் எவ்வளோ பெற்றோம் அல்லது பெற முடியவில்லையே என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் நஞ்சை குடிச்சு சாகிறதா? வாழத்தானே வேண்டும், வாழத்தான் வேண்டும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் இதுவரையில் கிடைச்சது என்ன, ஆனபடியால் என்ன செய்கிறது? இப்போ நாங்கள் பொது வேட்பாளரை கொண்டு வரோம், என்ன சொல்கிறோம்? இதுவரையில் சிங்கள அரசாங்கங்களும் எங்களுக்கு ஒன்றையும் செய்ய இல்லை, அதனாலே ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வரோம். பொது வேட்பாளரை கொண்டு வந்த உடனே உங்களோட எல்லாம் சரி வந்துடுமா? அப்போ எங்களுக்கு அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பர்சனாலிட்டி இருக்கும். ஒன்று வந்து இமோஷனல் பர்சனாலிட்டி, மற்றது வந்து இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி. இமோஷனல் பர்சனாலிட்டி என்றால் உணர்ச்சிகள் கொண்டது. எல்லாருக்கும் தெரியும், உணர்ச்சி வசப்படுகிறவனுக்கு பகுத்தறிவு இருக்காது. இப்போ உங்களோட மகனோ அல்லது பிள்ளையோ அல்லது ஒரு கணவனோ மனைவியோ ஒரு உச்ச கோபத்தில் காற்றுலையும் நிலத்திலையும் தொங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நாங்கள் போய் ஏதாவது சொல்ல முடியுமா, போதிக்க முடியுமா? அவர் ஏன் அந்த நேரத்தில் அவருடைய இன்டலெக்ட், அதாவது பகுத்தறிவு வேலை செய்யாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? உணர்ச்சி வச அரசியலுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் பகுத்தறிவு அரசியலுக்கு, சாணக்கிய அரசியலுக்கு, ராஜதந்திர அரசியலுக்கு, மூளையை பயன்படுத்துகிற அரசியலுக்கு இடம் கொடுக்க வேணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய மக்களையும் தயார் பண்ண வேணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், உணர்ச்சி வசப்படுத்தி மக்களை வசைக்கிறது மிக மிக இலகு. அதைத்தான் சிங்கள அரசாங்கங்களும் இதுவரையில் செய்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் சொல்கிற அந்த இது வந்து ஒரு தியரிக்கு சரியாக இருக்குமே ஒழிய, இப்போ ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், ஒரு தண்டை சொந்தங்கள் பந்தங்களை இழந்து அவர்களை தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு ஃபேமிலிகிட்ட போய் இந்த சித்தாந்தத்தை நான் கதைத்தோம்னா அவர்கள் நிலைப்பாடு அப்படி இருக்கு. அதாவது வந்து சரியானதை, மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அதை அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதுதான் ஒரு தலைவன். ஒரு கட்சியினுடைய தலைவன் அல்லது ஒரு நாட்டினுடைய தலைவன் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு எது நன்மை என்று சொல்லி அவன் சொல்லி கொடுக்க வழிகாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். மக்களுடைய உணர்ச்சியை பயன்படுத்தி செய்கிறதா இருந்தால் அவர் தலைவராக இருக்க முடியாது. அவர் அந்த என்னன்னு சொல்றது, ஒரு சுயநலவாதியாக, சுயநல அரசியல்வாதியாகத்தான் இருக்கும். இப்போ நீங்கள் சுயநலவாதி இப்படி சொல்கிற நீங்கள் இன்றைக்கு வடமாகாணத்தில் வந்து ஆக கூடுதலான செல்வாக்கூட இருக்கிற ஒரு கட்சி வந்து தமிழரசு கட்சி. இந்த தமிழரசு கட்சி தானே ஏதாவது கிளிநொச்சியில் தான் இந்த போராட்டங்கள் மும்முரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது ஒரு உத்தரவாதங்களை வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் உருவாக்கி கொடுக்க முடியாது. என்ன வகையான உத்தரவாதத்தை நீங்கள் அவர்கள்தான் நீங்கள் அந்த மக்களை என்ன விரும்புகிறார்களோ என்றதை கேட்டுத்தான் நாங்கள் சொல்லல. இங்கே இருந்தோண்டு என்ன அவர்களிடம் கேட்கணும், நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ, என்ன உங்களோட தீர்வுன்னு கேட்கணும். ஏதாவது பதில் சொல்லிச்சாதான் ஆகணும். மக்களுக்கு கூட சாதாரண நான் சொன்னேனே, அதாவது ஒரு 15% மக்கள் தான் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவார்கள். 15% நல்ல மக்கள் அந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தினால் அந்த நாடு செழிப்பாக முழுமையாக நிறைவாக இருக்கும்.
ஆனால் 15% சுயநல அரசியல்வாதிகள் அந்த நாட்டை கைப்பற்றினார்கள் என்று சொன்னால் அந்த நாடு குலந்து அழிஞ்சு போகும். அதுதான் இலங்கைக்கு இப்போது இவ்வளோ காலம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் இதுவரை காலமும் அது நடந்து கொண்டு இருக்க வேண்டி இனிமேல் ஒன்றுமே நடக்காது என்றுட்டு நாங்கள் பேசாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நாங்கள் மனுஷன் வாழும் வரைக்கும் நாங்கள் ஏதாவது நல்லதுக்கு நல்ல வழியில் நாங்கள் போராடி கொண்டு தான் அல்லது செயற்பட்டு கொண்டு தான் இருக்க வேணும். அந்த வகையில் நாங்கள் இயலக்கூடிய, அதாவது நாங்கள் தனி நாடு கேட்டோம். இப்போ யார் தனி நாடு கேட்கணும்? ஒருத்தரும் தனி நாடு கேட்குறே இல்லை, ஒருத்தருமே கேட்க இல்லை. அப்போ ஏன் கேட்க இல்லை? அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போ அதைத்தான் நான் முதல் சொன்னேன், பொலிட்டிக்ஸ் இஸ் நாட் பாசிபிள். என்ன சாத்தியமோ அதைத்தான் நாங்கள் சாதிக்க முடியும். ஆகவே சாதிக்க முடியாத இதுவரையில் சாதிக்க முடியலை. சிங்கள அரசாங்கங்கள் இதுவரையில் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய இல்லை. ஆனபடியாக நாங்கள் புரிஞ்சு கேட்க போகிறோம். நீங்கள் புரிஞ்சு கேட்க என்ன செய்ய போகிறீங்களோ அதுதான் கேள்வி. சிங்கள அரசாங்கங்கள் ஒன்றும் செய்ய இல்லை. சரி, அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னத்தை செய்ய போறீங்க? அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அதாவது எங்களுடைய தலைவர் சொல்கிற மாதிரி அதாவது 2 பகைவர் இருந்தால் அதில் ஆக கூடின பகைவரை வெல்லும் வரைக்கும் 2வது பகைவரை எங்களோட நண்பராக கொள்ள வேணும். அதுதான் ராஜதந்திரம், அதுதான் பகுத்தறிவுத்தன்மை உள்ள சிந்தனை. அப்போ நாங்கள் நிச்சயமாக இப்போ என்ன நாங்கள் பொது வேட்பாளர் கேட்டால் போல நாளைக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பிறகு நாங்கள் இலங்கையில் வாழாமல் வேறுங்கன்னு போகிறோமா? இல்லையே, இலங்கையில் தான் வாழ போகிறோம். அதே ஜனாதிபதிக்கு கீழே தான் நாங்கள் வாழ போகிறோம். கட்டுப்பட்டு அதே சட்டங்களோட தான் வாழ போகிறோம். அதே சிங்கள மக்களுக்கு பக்கத்தில் தான் வாழ போகிறோம். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் வெளிநாட்டில் இருந்தால் போல அங்கே இருக்கிற மக்கள் சிங்கள மக்களோடு தான் வாழ வேண்டும். அதுதான் நிர்பந்தம், அதுதான் நியதி. அந்த மக்களை பற்றி சிந்திக்க வேணும் நாங்கள். அப்போ அந்த மக்கள் இலங்கையில் ஓரளவு உரிமைகளோடு வாழ வேணும் என்று சொன்னால் இப்போ அந்த சந்தர்ப்பம் ஓரளவுக்கு கைகூடி வந்திருக்குது. இப்போ இந்த முறை எந்த ஒரு ஜனாதிபதியும் இனத்துவசம் பேசவில்லை. இன அடிப்படையில் யாரும் இனத்துவேசம் பேச இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இனத்துவேசம் பேசாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை தான் தோத்து போடுவேன் என்ற ஒரு பயத்தினால் தான் பேசாமல் இருக்கிறார்களோ, அதில் உண்மையிலேயே இந்த இனத்துவேசம் பேசுவது கூடாது என்ற மனநிலையிலே இருக்கிறார்களோ? அரசியல்வாதிகள் என்றால் சிலர் உண்மையிலேயே இனத்துவசமான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். சிலர் அரசியலுக்காக ராஜபக்ச என்ற மகன் நாமல் ராஜ் ஓப்பனாக சொல்லி கொண்டு இருக்கிறாரு, நேரடியாக சொல்கிறாரு, தமிழ் மக்கள் வேண்டாம், நான் தான் எங்கள்கிட்ட இதைத்தான் நான் பார்க்கணும்னு சொல்லி. அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னு சொன்னால் ஏனைய எல்லா வழிகளையும் மற்ற எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டது. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய மிஞ்சினது ஒன்றே உண்டு, இனவாதம். இனவாதம் மட்டும்தான் நாமல் ராஜபக்சவுக்கு மிஞ்சி இருக்குது. அப்போ அவர் அதை கையில் எடுத்திருக்கிறார். சரி, இதையாவது நாங்கள் பயன்படுத்துவோம் என்று. ஆனால் அவருடைய நிச்சயமாக அவர் மிக மிக குறைந்த அளவு வாக்குகள் தான் பெற முடியும். அப்போ மற்ற 3 பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்களும் நிச்சயமாக கடைசி 13 நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சஜி பிரேமதாசாவும் அனுரகுமார் திசாநாயக்காவும் சொல்லியிருக்கிறார்கள். ரணிலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், போலீஸ் அதிகாரம் கொடுக்குறதுக்கு நாடாளுமன்றத்தில் அனுமதி எடுக்கணும்னு சொல்கிறார். போலீஸ் அதிகாரம் கொடுக்க வேண்டாம் என்று அவரும் சொல்ல இல்லை. அவர் சொல்கிறார், ஆனால் அது நாடாளுமன்றம் தீர்மானிக்கும் என்று சொல்லி. அப்போ அவர் அதை சொல்லாமல் விடுறாரே தவிர 13ஆம் திருத்த சட்டத்தையாவது முழுமையாக, அதாவது முழுமையாக அமல் நடத்தினால் அதே எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை. அதாவது தனிநாடு உடனே கிடைக்க போகிறதில்லை, அல்லது நாங்கள் நினைக்கிற மாதிரியான முழுமையான நாங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்படியே கிடைக்குமென்று இல்லை. அதான் நான் சொன்னேனே, ஆட் பாசிபிள். எவ்வளவு நன்மையை நாங்கள் பெற முடியுமோ அதை பெற்று கொள்ளுவோம். அதை பெற்றுக்கொண்டு பெற வேண்டியதுக்கு போராடுவோம். டைம் பிரேக் இல்லாமல் போய்கொண்டு இருக்க வேணும். கிடைக்கிறத பெற்றுக்கொள்ள இல்லைன்றால் நாங்கள் அழிஞ்சு போவோம். நாங்கள் அழியாமல் இருக்க வேணும். கிடைக்கிறத பெற்றால் தான் அழியாமல் இருக்கலாம். என்னென்ன கிடைக்குதோ அந்த விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு கிடைக்காததுக்காக போராட வேணும்.
உங்களுடைய நிலப்பாட்டில் வந்து எந்த எந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்களித்தால் தமிழ் மக்களுக்கு நன்மையாக முடியும்? அதாவது வந்து அனுபவம்னு சொல்லிக்கல, ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு கடுமையான இனவாதி என்றும் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு தனி மனுஷனாக அரசு அமைக்க முடியாது, அரசு ஆள முடியாது. அவர் பின்னாளுக்கு நிற்கிறவே யார் என்று நாங்கள் பார்க்க வேணும். அப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நிற்கிறவர்கள் ரணில் நினைக்கிற மாதிரி அவர் செய்யப்பட மாட்டார்கள். அப்போ அவருக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் மட்டும் கட்சி பழைய ஆக்கள், இனவாதிகள். அவையெல்லாம் இப்போ அவைக்கு ஆதரவாக இருக்கணும். அப்போ அந்த வகையில் ரணில் வந்து பொருளாதாரத்தை இதண்டவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனை இருக்கு என்று சொன்னால், ரணிலுக்கும் சஜித் இவர் அனுராக் திசாநாயக்காவுக்கும் உள்ள ஒரே பிரச்சனை வந்து இவர்கள் வென்றாலும் கூட இவர்களால் பாராளுமன்றத்தை அமைக்க முடியாது. இவர் மந்திரி சபை அமைத்து நாட்டை முன்னேற்றக்கூடிய மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு இல்லை தானே. இது ரணிலுக்கே இல்லை தானே. எத்தனையோ பேர் விட்டுட்டு போயிட்டார் அவரிடம் இருந்து. பாராளுமன்றம் நிச்சயமாக ரணில் வந்தால் என்ன செய்வாரோ தெரியாது. ஆனால் சஜித் வந்தாலும் அல்லது அனுரா வந்தாலும் நாடாளுமன்றத்தை உடனே கலைப்பார்கள். கலைத்து புதிய நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும். புதிய நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் நிச்சயமாக இப்போது இருக்கிற விகிதாச்சாரப்படி அந்த நாடாளுமன்றம் அமையாது. கட்சிகளினுடைய நிலைப்பாடு நிச்சயமாக மாறும். அப்போ அதற்காகத்தான் இப்போ ரணில் வந்தால் சில சமயம் அவர் நாடாளுமன்றத்தை கலைக்காமல் இருக்கக்கூடும். என்றால் அவர் கலைச்சார்ன்னு சொன்னால் அவருக்கு நாடாளுமன்ற பலம் கிடையாது. ஆனால் இப்போ சஜித் இவியல் வந்தினோம்னா கட்டாயம் கலப்பினோம். என்னென்னு சொன்னால் அவைக்கு நிச்சயமாக தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கிறத விட தாங்கள் பலமாக வரலாம். அந்த நம்பிக்கை அவைக்கு இருக்கிறபடியாக அவர்கள் வந்தால் நிச்சயம் நாடாளுமன்றத்தை கலைப்பார்கள். ஆனால் ரணில் வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படியே இப்போ இருக்கிற நாடாளுமன்றம் அப்படியே இருக்கட்டுக்கு ஓட்டுவோம் என்று சொல்லி அவர் சிந்திக்கக்கூடும். இருந்தாலும் 25ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கத்தானே போகும். அப்போ அந்த தேர்தலை நடத்துகிற விதத்தில் மஹிந்த ராஜபக்ச நிலைப்பாடு எப்படி இருக்கு? மஹிந்த ராஜபக்ச நிலைப்பாடு இப்போ இருக்கிற நிலைப்பாட்டை விட வித்தியாசமாக மாறாது. ஏனென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய ஆட்சியினுடைய தன்மைகளை சிங்கள மக்கள் தாராளமாக இப்போது புரிந்து கொண்டு விட்டார்கள். அதாவது வந்து இவர்கள் இந்த இனவாதத்தை பரப்பி நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கு சிங்கள மக்களுக்கும் சேர்த்து சிங்கள மக்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் வந்து தங்களுடைய லாபத்துக்காகத்தான் அரசியல் பேசினார்களே தவிர நாட்டினுடைய நன்மையை இவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை என்பதை கணிசமான சிங்கள மக்கள் இப்போது உணர்ந்து விட்டார்கள். அதன்படியால் வருங்காலத்திலே ராஜபக்ஷ ஃபேமிலி வந்து குடும்பம் வந்து அரசை அமைக்கிறது சாத்தியக்கூறே இல்லைன்னு தான் என்னுடைய பார்வை. அப்போ இனிமேல் அரசாங்கம் அமைக்கக்கூடியவர்களாக இருக்குவார் என்றால் ஒன்றில் சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார திசாநாயக்கா தான். அனுரகுமார திசாநாயக்கா என்று சொன்னாலும் சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுடைய கொள்கை ஓரளவு அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்களுக்கு அரசியல் எந்த காலத்திலும் அந்த அனுபவம் கிடையாது. கடைசி சஜித் பிரேமதாசன்னு சொன்னாலும் பலதரம் அவர் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். அப்படி இப்படி அந்த அரசியல் அனுபவங்கள். அப்போ ஒரு புது ஆளுகிட்ட நாங்கள் இந்த அரசாங்கத்தை இப்போ கொடுத்தால் என்ன செய்வார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது. அதனால அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்சியை சிங்கள மக்கள் விரும்பினாலும் அல்லது ஏற்றுக்கொண்டாலும் இவரை உடனடியாக நாங்கள் இந்த பொருளாதார கஷ்ட நேரத்தில் இவரை உடனடியாக கொண்டு வந்தால் இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ என்று அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிற காரணத்தினாலே செல்வாக்கு அவருக்கு இருந்தாலும் அந்த அளவு வாக்கை அவர் எடுப்பார் என்றது சந்தேகம். ரணிலுக்கு கட்சி கட்டமைப்பு எதுவுமே கிடையாது. அப்போ அந்த வகையில் கட்சி கட்டமைப்பு இல்லாத ஒரு ரணில் மக்களுடைய ஆதரவை போட்டுக்கிறது கஷ்டம். ரணிலுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரே ஒரு நன்மை என்னென்னு சொன்னால் நாட்டை மீட்டெடுத்தவர் என்று சொல்லி பரவலாக இருக்கக்கூடிய சிங்கள மக்களினுடைய ஒரு கருத்தை தவிர மற்றும்படி ஒரு கட்சி கட்டமைப்போ ஒரு பலமான பின்புலமோ அவருக்கு இல்லை. அவர் நாடாளுமன்ற இப்போ தற்செயலாக ஜனாதிபதியாக வென்றாலும் கூட
அவர் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தனக்கு ஏற்ற ஒரு நாடாளுமன்றத்தை அமைக்க முடியும் என்று என்னுடைய பார்வையில் தெரிய இல்லை. ஆனபடியால் அவர் ஜனாதிபதியாக வந்தாலும் பிறகு நாடாளுமன்றம் வேறு கட்சி வந்தமாக இருந்தால் அவர் தன்னுடைய இஷ்டப்படி நடந்து கொள்ள முடியாது. இந்த 13வது திருத்தச் சட்டத்தோட நீங்கள் தமிழ் மக்களுக்கு பேசுகிற மாதிரி இன்றைக்கு கிழக்கு மாநிலத்தில் வாழ்கிற முஸ்லீம் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எப்படி அதிகார பகிர்வுகள் இருக்கின்றனவோ அதே மாதிரி வடக்கு கிழக்கில் இருக்கிற முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே ஒரு துணை அலகு அப்படியாக ஒன்றை அவர்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ முடியாது. அவர்களுக்கும் நாங்கள் அவர்களையும் எப்படி இலங்கையிலே தமிழ் மக்கள் சிறுபான்மையான மக்களாக இருந்து கொண்டு தங்களுடைய உரிமையை கேட்கிறார்களோ அது மாதிரி அவர்கள் வடக்கு கிழக்கிலே முஸ்லீம்கள் இருந்து கொண்டு தங்களுக்கு ஏதாவது கேட்டால் நிச்சயமாக நாங்கள் அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு தேவையான அவர்கள் தங்களோட மத விடயங்களை தாங்களே கையாளக்கூடிய வகையிலே ஒரு அழகு ஒன்று அவர்களுக்கு கொடுக்கத்தான். இப்போ தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கு மாநிலத்தில் அரசியல் உரிமை தேவை என்று சொல்லி மொழி உரிமை தேவை என்று நீங்கள் போராடுற அதே வேகத்தில் அதே மாதிரியான உரிமைகளை முஸ்லீம் மக்களுக்கும் ஒரே அடியாக வச்சு கொடுத்தால் என்ன ஆகும்? தமிழ் மக்களோட இணைந்து வாழக்கூடிய மாதிரி கொடுத்தால் என்ன ஆகும்? நல்லது. அதான் செய்ய ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்தது. ஆனால் அதுதான் சரியான ஒரு வழி என்று சொன்னால் நாங்கள் அதற்காக செயற்பட வேண்டும். அதே வெற்றி அடைவோமோ தோல்வி அடைவோமோ என்று நாங்கள் இப்பவே தீர்மானித்து போட்டு அப்படி சரியான செயற்பாட்டிலேருந்து நாங்கள் பின்வாங்க முடியாது. சரியான செயற்பாடு எது அதை செய்வோம். இதிலே எங்களுக்கு ஆகக்கூடிய நன்மை கிடைக்குமோ அதை செய்வோம். கிடைக்கிற எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்காக வேண்டி அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதற்காக அது போதும் என்று சொல்லியோ அல்லது அதை எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து போராடக்கூடாதுன்றோ இல்லை. இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இப்போ 13 சரி நீ தான்னு சொன்னால் 13 தரப்போறோன்னு சொன்னால் இல்லை தர வேண்டாம்னு சொல்கிறதா? எனக்கு இதை விட கூடத்தான் வேணும் ஆனால் என்னுடைய 13 வேண்டாம்னு சொல்கிறதா? இல்லை, 13 நீ தர வேணுமா, சரி தா, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் தொடர்ந்து எங்களோட செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டு இருக்க வேணும். இன்னும் கூடின அதிகாரங்களை பெறுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து போராட வேணும். அதுக்காக வேண்டி கிடைக்கிற நன்மையை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. என்ன நன்மை என்றாலும் அதாவது பொருளாதார நன்மையாக இருந்தால் என்ன, அரசியல் உரிமை நன்மையாக இருந்தால் என்ன, கிடைக்கிறதை பெற்றுக்கொண்டு கிடைக்காததுக்கு போராட வேண்டும். இதுதான் என்னுடைய பார்வை. சரியான நிலைப்பாடு. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த கனடா தமிழ் தேசிய கூட்டமைப்பின் காப்பாளர் வின் மகாலிங் அவர்களுக்கு எமது தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களை அழைத்து இது மிகவும் சிறப்பான இந்த விளக்கங்களை இன்னொரு முறை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு ரிக்வெஸ்டாக வைத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து என்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக உங்களுடைய இந்த எம்டிவி சேனலுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய இனிய உறவுகளுக்கும் என்னுடைய ஆழமான அன்பான வணக்கத்தை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.